அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமரும் போது உங்க ராசிக்கு சந்திராஷ்டம தினமாகும். உங்க நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரத்துல சந்திரன் போகும்போது உங்க நட்சத்திரத்துக்கு வந்து அது சந்திராஷ்டம தினம் அப்படின்னு ஆகும். சந்திரன் பொதுவாக 2.25 நாள் ஒரு ராசியில வந்து பயணிப்பார் இல்லையா? 2.25 நாள்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 48 + ஒரு 6 54 மணி நேரம் ஒரு ராசியில் வந்து அவர் வந்து டிராவல் பண்ணுவார். ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதம். அப்போ ஒரு நட்சத்திர பாதம் வந்து 6 மணி நேரம் வரும். அதாவது 9 வகுத்தல் 54 வகுத்தல் 9 6 மணி நேரம் ஆகும். ஒரு நட்சத்திர பாதத்தை டிராவல் பண்ணுறதுக்கு சந்திரனுக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னா அப்போ ஒரு நட்சத்திரத்தை முழுசாக கடக்க 4 × 6 24 மணி நேரம் ஒரு நட்சத்திரத்தில் வந்து அவர் டிராவல் பண்ணுவார். அந்த ஒரு நட்சத்திரத்தில் அவர் டிராவல் பண்ணுற அந்த ஒரு நாள் இருக்குல்ல 24 மணி நேரம், அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு இருந்து 17வது நட்சத்திரத்தில் அவர் டிராவல் பண்ணும்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த ஒரு நாள் வந்து சந்திராஷ்டமங்க. இதுதான் இந்த சந்திராஷ்டம தினத்துடைய விளக்கம். ராசிக்கே சந்திராஷ்டமம் 2.25 நாள் அப்படி போட்டிருப்பாங்க. இருந்தால் கூட உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த சந்திராஷ்டமம் வரும் அந்த ஒரு நாள் மட்டும் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கேன். எந்த நல்லதும் வந்து அதுக்கு வந்து தடையாகும். தினமுமே நீங்கள் வந்து ஒரே நாள் செஞ்சிட்டு இருக்கிற வேலை என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகிறது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அன்னைக்கு அந்த வேலை முடியாமல் போகிறது. பேங்க் சம்மந்தப்பட்டதோ இல்லை நீங்கள் வேலை சம்மந்தப்பட்டதோ அன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணி நடக்காமல் ஒன்று போகுது பார்த்தீங்களா, தடங்கள் ஆகிது. அது வந்து சந்திராஷ்டம தினமாக தாங்க வந்து மேக்சிமம் வந்து இருக்கும். இந்த சந்திராஷ்டம தினத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். மனம் வந்து கலக்கமாகும், மனம் வந்து பதட்டமாகும், ஒரு வேலை முடியாமல் போகும், ரொம்ப எரிச்சல் மூட்டுற நிலைமையில வந்து இருக்கிற மாதிரி வைக்கும்னு நினச்சிக்கோங்களேன். இது நீங்கள் எப்படி வந்து வாழ்வியல் இதோட ஒத்து போகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை எடுத்த இடத்துல வச்சு தேடிட்டே அலைவீங்க, தொலைச்சிருவீங்க. ஆனால் அது வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கும், உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து தொலைஞ்சு போச்சுங்க, நான் தேடி பார்த்தேன், முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்தேன், கிடைக்கல, அது போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் பார்த்தாங்க கண்ணு முன்னாடி இருந்துச்சுங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதை வந்து நிறைய இடத்துக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, தானாக சரியாக போயிருன்னு சொல்லுவாங்க. அப்படி தானாலாம் அது சரியாகாது. அந்த சந்திராஷ்டம தினத்தன்று உங்களுக்கு அந்த வேலையை முடிக்க விடாமல் உங்களை ஏதாவது ஒரு ரீதியாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் நிறைய இடத்துல அனுபவபூர்வமாகவே வந்து நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். செருப்பு வந்து திடீர்னு அந்து போகிறது, ஒரு வேலையை செய்யலான்னு பார்த்து இப்போ கம்ப்யூட்டர்லேயே வந்து ஒரு பில்லு கட்டலான்னு பார்க்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வர் பிஸின்னு வர்றது. நீங்கள் எவ்வளவு ட்ரை பண்ணால் கூட மணி வந்து 2 தடவை டெபிட் ஆயிடுறது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களில் மாட்டுவீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கிரியேட் பண்ணாத அளவுக்கு வந்தால் கூட அடுத்த நாள் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இது சாதாரணமாக வந்து முடியுங்க. இந்த அடிப்படை வந்து இந்த சந்திராஷ்டம தினத்தை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து மேக்சிமம் வந்து நடக்கும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும். ஆனால் வந்து என்ன செய்வாங்க, நான் வந்து நீங்கள் வந்து எந்த பிரச்சனையிலையும் வந்து பெருசாக இன்வால்வ் ஆக வேண்டாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, அடுத்த நாள் தானாகவே சரியாயிருமாங்களா? அடுத்த நாள் தானாக சரியாகாது. இந்த சந்திராஷ்டம தினத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிறாருன்னு சொன்னல, அந்த 17வது நட்சத்திரத்தில் அந்த தினம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இதே கணக்கு தான் அப்படியே வந்து தசாபுத்தி அமைப்புகள். இந்த தசாபுத்தி அமைப்புகள்லையும் அந்தாரம் வருதில்ல, ஒரு 6 மாத காலம் 3 மாத காலம் இந்த மாதிரி அந்தாரங்கள் தசையுடைய கால அளவை பொறுத்து வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இந்த அந்தாரங்கள்லையும் இதே தான் நடக்கும். உங்களுக்கு 8ஆம் அதிபதி அந்தாரமோ 6ஆம் அதிபதி அந்தாரமோ நடக்கிற பிரச்சனைகள் ஒரு 6 மாதம் கழித்து முடிவுக்கு வர்றதெல்லாம் இந்த அந்தார கணக்கு. புத்தி கணக்கு வரும்போது 3 வருடம் 1 வருடம் தசநாதனுடைய அந்த தசா கால அளவுகளை பொறுத்து வந்து இந்த வருடங்கள் வந்து முடிவாகும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் நீண்ட நாள் பிரச்சனைகள் வர்றது வந்து இந்த புத்தி அடிப்படையில். தசை அடிப்படையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு 20 வருடம் ஒரு 15 வருடம் ஒரு 16 வருடம் இப்படி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க பார்த்தீங்களா. இது வந்து தசையில் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மேக்சிமம் வரும். என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேவரபுளான தசை அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த தசாநாதம் தான் இம்பார்ட்டன்ட். சரியில்லாத தசாநாதங்கள் வந்துட்டாங்க, ஒருவேளை தசை நடக்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய லக்னாதிபதி வந்து வலுவுடன் இருந்தால் ஓரளவு தப்பி பிழைக்க முடியும். லக்னாதிபதி வலுவில்லாத நிலைமையில் சாதகமற்ற தசாபுத்திகள் வரும்பொழுது வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஒரு நரகம் தாங்க, அப்படி ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இருக்காது.
இது எல்லாமே வந்து ஜோதிட அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமோ ஒழிய ஒரு நாள் தூங்கி எந்திரிச்ச உடனே கமலஹாசன் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், எனக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா அந்த பிரச்சனையை பற்றி சிந்திச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிறத விட நான் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிடுவாங்க, மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. இதுக்கு காரணம் ஜோதிட ரீதியாக அவருடைய சந்திரன் வந்து அந்த 17வது நட்சத்திரத்தில் இருக்கிறது, அந்த சந்திராஷ்டம தினம் தான் காரணங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாபிக்கோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.